அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால், திருவெண்காடு என்ற ஊரில் உள்ள சுபதாரணேஸ்வரர் கோவிலாகும். இந்த கோவில் மிகவும் அற்புதமான ஒரு கோவில், மிகவும் பழமையானது. காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள அற்புதமான சிறந்த பரிகார ஸ்தலங்களுள் 11வது ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. திருஞான சம்பந்தர், சுந்தரர் போன்றவர்களால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகிறது. இந்த கோவில் உள்ள எழுந்தருளி உள்ள இறைவனுடைய திருநாமம் சுபதாரணேஸ்வரர். தாயார் பிரம்ம வித்யா நாயகி சமேதன சுவேதாரணேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சீர்காழியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அற்புதமான கோவிலாகும். இங்கு 3 தீர்த்தங்கள் உள்ளன: சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்கினி தீர்த்தம். இந்த 3 தீர்த்தங்களில் நீராடிவிட்டு இங்கு உள்ள தாயாரையும் சிவனையும் முறையாக வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நன்மக்கள் பேறு கிடைக்கும் என்பது இஸ்தலத்தினுடைய வரலாறு. இந்த கோவிலானது நவகிரகத்தில் புத பகவானுக்குரிய ஸ்தலமாக விளங்குகிறது. எனவே ஒவ்வொருவரும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான கோவிலாகவும் இந்த கோயில் விளங்குகிறது. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் புதன் கெட்டு போய் இருக்கிறதோ, அல்லது நீச்சமாக இருக்கிறதோ, அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்து பலம் இழந்து காணப்படுகிறதோ, அத்தகைய ஜாதக அமைப்பை கொண்டவர் அத்தனை பேரும் வழிபட்டு புதனால் வரக்கூடிய கிரக கோளாறுகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த பிரம்ம வித்யாநாயகி சமேதன சுவேதாரணேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. அதேபோல் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான நன்மக்கள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாகவும் இந்த பிரம்ம வித்யா நாயகி சமேதன சுபதாரணேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. எனவே அனைவரும் ஒருமுறை குடும்பத்தோடு இந்த சீர்காழியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவெண்காடு என்ற ஊரில் உள்ள பிரம்ம வித்யா நாயகி சமேதன சுவேதாரணேஸ்வரர் கோவில் சென்று வழிபாடு செய்து அனைவரும் வம்ச விருத்தியோடு நோய் நொடி இல்லாமல் எல்லா வகை செல்வம் பெற்று வியாபார விருத்தியோடு கடன் வழக்கு வியாஜ்யங்களில் இருந்து விடுதலாகி எல்லா வகை செல்வம் பற்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.